ஹாய் வணக்கம். இன்னைக்கான பாட்காஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரீவியஸாக ஒரு 1 to 2 lakhs பட்ஜெட்டில் ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் கார்ஸ் டீட்டெயில் சொல்லியிருந்தோம். அதோட ஆதரவு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு அண்டர் 5 lakhsல என்னென்ன வெஹிக்கிள் எடுக்கலாம்னு சொல்லி நானும் என்னோட பிரதர் மிஸ்டர் மணிகண்டனும் சேர்ந்து இன்னைக்கான வீடியோவில் பேச போகிறோம். சரி மணி, ஒரு அண்டர் 5 lakhsல இப்போது நியூ காரே எடுக்கலாம். ஒரு 4-5 கார் வருது. நான் ஒவ்வொரு கம்பெனி சொல்கிறேன். அந்த கம்பெனியில் நியூ கார்ஸ் வரும்போது நம்ம என்னென்ன கார் நியூ கார் வருதுன்றதை பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ எப்போவுமே யூஸ்டு கார்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் ராஜான்றது பார்த்தீங்கன்னா மாருதி தான். ஸோ மாருதியில் நான் சில கார்களை சொல்கிறேன். அன்னைக்கு மாதிரியே தான் அந்த கார்களில் எது பெஸ்ட் சர்வீஸும் ஸ்பேர்ஸ் அண்ட் ப்ரைஸ் அந்த இதை வச்சு என்ன கார் பெஸ்ட்டுன்றதை நம்ம லிஸ்ட் அவுட் எடுப்போம். கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இப்போ மாருதியில் ஃபர்ஸ்ட் நம்ம நியூ காருங்க, இப்போ புது காருங்களே வருது. அது என்னன்னு உனக்கு தெரியும், என்னோட ஆடியன்ஸ். ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறேன். புது காருங்கிறது எக்ஷோரூம் தான் அண்டர் 5 lakhsல வருது. ஆன் ரோடுன்னு கணக்கு பண்ணும்போது எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 5.7 to 6 அந்த ரேஞ்சை வந்து தொற்றும். மேபி உங்களோட பட்ஜெட் 5 lakhs வரைக்கும் இருக்குது, அதையும் நீங்கள் லோனில் தான் எடுக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா நியூ கார் போயிருங்க. ஸோ நியூ காரை நீங்கள் ஒரு பேஸ் மாடல் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. பட் பேஸ் மாடல் எடுத்தீங்க அப்படின்னாலுமே நான் சொல்கிறது இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் செலீரியோ போகிறீங்க, இல்லை எஸ்பிரஸோ போகிறீங்க, அல்டோ கேட்டன் போகிறீங்கன்னும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் 6 lakhs ஆன் ரோட் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு 3-4 லட்ச ரூபா யூஸ்டு காருக்கு லோனை போட்டு அதில் வட்டி அதிகமாக கட்டுறீங்க அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் வட்டியில் நீங்கள் 1 லட்சம் கூடுதலாக கட்டுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் புதுக்காரை வந்து எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ வேகனார், இக்னிஷ், ஷிஃப்ட் ஆர் ஷிஃப்ட் டிசையர், பெட்ரோல் ஆர் டீசல், ஓல்டு எட்டியோஸு, எட்டியோஸ்ன்ற மாதிரி எர்டிகா, நியூ ஈகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா சியாஸும் எஸ்கிராஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பலினோ பேஸ் மாடலும் அந்த 6.8 இல்லை 7 அந்த ரேஞ்சில் வரும் நியூ காரும். அதே மாதிரி ஸ்விஃப்ட் போனாலுமே சரி அந்த 7 அந்த ரேஞ்சில் வரும். இக்னிஷ் மேபி பேஸ் மாடல் புதுசு போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு 6.5 to 5.7 இல்லை ஒரு 6.3. ஏன்னா நிறைய ஷோரூமில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இக்னிஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேபி நீங்கள் இக்னிஷ்மே வந்து புது கார் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம். நீங்க பழசு போகாம புதுசு போற லிஸ்ட்ல கூட நீங்க இக்னிஷ் வந்து வச்சுக்கலாம். ஆனா பேஸ் மாடல் தான். அது மாதிரி வேகனாரோட பேஸ் மாடலும் அண்டர் 6 lakhsல உங்களுக்கு கிடைக்கும். அண்டர் 6.5. பட் ஆனா அந்த நீ சொல்ற அந்த எதுவுமே இல்லாத பேஸ் மாடல் வந்து ஃபேக்டரியில இருந்து வரதே ரேர் இல்ல. இப்போ சேல்ல இல்ல முன்னாடி வந்து அந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த டாக்ஸ் அது இதுன்னு விலையெல்லாம் கண்ணாமண்ணான்னு ஏறினதுக்கு அப்புறம் எல்லா ஷோரூம்லயும் பேஸ் மாடல் வச்சிருக்காங்க. இப்போ நான் 2015 ஆல்மோஸ்ட் ஒரு 18 இந்த சமயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல் கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், நம்ம வேகனாரும் சரி டியூவிலையும் சரி எல்எக்ஸ்ஐ கிடைக்காது. வெறும் விஎக்ஸ்ஐ தான் போகிற மாதிரி இருக்கும். எல்எக்ஸ்ஐ அப்படியே நம்ம கேட்டாலும் இல்லை சார் அது வர லேட்டாகவும் நீங்கள் விஎக்ஸ்ஐ எடுத்துங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. பலினோ சிக்மாவாக இருக்கட்டும், இல்லை இக்னி சிக்மாவாக இருக்கட்டும், ஸ்விஃப்டோட எல்எக்ஸ்ஐயாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிடைக்குது. நாட் ஒன்லி மாருதி, எல்லா பிராண்ட்லயுமே கிடைக்குது. சோ நீங்க வந்து டாடால நம்ம போறீங்க, மஹேந்திரா நேத்து ஷூட் பண்ணும்போது எக்ஸ்யூவி பாத்தீங்கன்னா MX2 ன்னு நினைக்கிறேன். MX2 வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஸ்கார்பியோல பேஸ் மாடல் வச்சிருக்காங்க. சோ இது மாதிரி வந்து எல்லா பிராண்ட்லயுமே பேஸ் மாடல் இப்போ வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு நான் போய் ஒரு மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடிய மாடலை வாங்கி அதுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணணும், ஆர்டிஓல வேற டாக்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் 2 லட்ச ரூபா இதில் ஏறுனுச்சுன்னா அதில் ஒரு 25,000 ரூபா ஏறுது, நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்றனால எல்லாம் அந்த பேஸ் மாடலுக்கு வந்து போகிறாங்க. இது வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் பேஸ் மாடல். மேபி நீங்கள் வந்து ஒரு ரீசன்ட் ஒரு பழைய மாடல் ஒரு அண்டர் 5 lakhs உள்ள கிடைக்குதுன்னா தாராளமாக போகலாம். டாப் மாடல் இது ஒன்று. இதில் நீ சொன்ன கார்லாம் என்னென்ன சொல்லு இன்னொரு தடவை. திருப்பி நீ அந்த நியூ வேரியண்ட்டை விட்டுட்டோன்னு வச்சுக்கோயேன். ஷிஃப்ட்டு, பெலினோ, நியூ ஈகோ, ஓல்டு எர்டிகா, எஸ்கிராஸ் அண்ட் சிவிக், சியாஸ். ஓகே, இதில் வந்து எல்லாமே ஐ திங்க் பெட்ரோல் தான். எர்டிகா மட்டும் டீசல் கிடைக்கும் அந்த அண்டர் 5 lakhsல. பட் டீசல்னும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா எர்டிகாவோட டீசல்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கிலோமீட்டர்ஸ் ஓடின டீசல்ஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த பழைய இன்ஜின்
இன்ஜினா நல்ல இன்ஜின், பட் ரொம்ப கிலோமீட்டர் ஓடி இருக்கும் போது கொஞ்சம் அதை பார்த்து எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். இந்த அண்டர் 5 lakhs அப்படின்னும் போது பாக்கி ஆப்ஷன்லாம் குட். சியாஸ் உண்மையிலேயே ரொம்ப ரேர் தான் அண்டர் 5 lakhsல சியாஸ் வந்து வரது. 15-16 அந்த மாடல் வரும். பட் நானும் OLX-லயும் சரி அண்ட் சில கார்பரேட் யூஸ்டு ஆப்ஸ்லையும் வந்து பார்க்கும்போது அண்டர் 5.5 lakhsக்குலாம் வச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு காருன்னு சொல்லலாம் சியாஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 1.5 லிட்டர் அவ்வளோ பெரிய காரு, டீசெண்டான மைலேஜ், அதுவும் SHVS அதில் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க ஸ்மார்ட் ஹைப்ரிடு. ஸோ அது நல்ல ஓரளவுக்கு அவ்வளோ பெரிய காரு, மைலேஜ் டீசெண்டாக இருக்கும். சேஃப்டி கொஞ்சம் கம்மி தான் மாருதி கார்ஸ் ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான், பட் ப்ராப்பரான ஒரு நல்ல கார். அதே மாதிரி இந்த அண்டர் 5 lakhs அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்விஃப்ட் பலினோ தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுருக்காங்க. ஆமாம், ஷிஃப்ட் ஆர் பலினோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுருக்காங்க. மேபி இப்போ இந்த டேக்ஸ் குறைஞ்சனால, ஸோ பலினாக்கு பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70,000 இருந்து 1 லட்ச ரூபா வரைக்குமே டேக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு புது காரில். ஸோ அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது யூஸ்டு கார்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ யூஸ் கார்லேயும் சார் புது காரோட எக்ஸ்ஷோரூமே குறைஞ்சிருச்சு, நீங்கள் பழைய காரை அதே எக்ஸ்ஷோரூமில் விற்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வரும்போது ஸோ யூஸ்டு கார்லேயும் அது கொஞ்சம் பாதிக்குது. அதனால் அண்டர் 5 lakhsல தாராளமாக நீங்கள் வந்து ஒரு மிடிலோ டாப் மாடல் கூட ரீசெண்ட் மாடல்ஸ் கூட நீங்கள் யூஸ் கார்லாம் வாங்கலாம். ஸ்விஃப்ட், டிசையர், அதுக்கப்புறம் பலினோ, இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் வாட் அபவுட் S-Cross? ரொம்ப ரேர் இன்ஜின், நல்ல இன்ஜினு. அதில் வந்து பெட்ரோல் கண்டிப்பாக இருக்காது, ரொம்ப ரேர் பெட்ரோல் கிடைக்கிறது. ஏன்னா நான் அந்த S-Cross இருந்தப்போ நான் சேல்ஸில் இருந்தேன். ரொம்ப சேல்ஸ் வந்து கம்மி S-Cross பொறுத்த வரைக்கும். எல்லாருமே டீசல் தான் வந்து எடுத்தாங்க. அது இந்த அண்டர் 5 lakhsல பார்க்கும்போது அந்த பழைய டீசல் இன்ஜின் வந்து கிடைக்கும். நல்ல கண்டிஷனில் இருந்தால் தாராளமாக எடுக்கலாம். எனக்கு இதில் இந்த இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டுன்னு நான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஈக்கோ. கிட்டத்தட்ட 2023 அந்த ரேஞ்ச் வண்டி. எல்லாருக்கும் ஈக்கோ செட் ஆகுமாங்கிறதா? இல்லை, எல்லாருக்கும் ஈக்கோ செட் ஆகுமான்றதுல பிஸ்னஸ் தான் சொல்கிறேன். ஈக்கோ வந்து அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஏன்னா அதாவது எப்படி நியூ கார் அது சேல் ஆக மாட்டேங்குது. யூஸ்டு கார் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்கோ சேல் நல்லா இருக்கு, ஆம்னியோட சேலும் நல்லா இருக்கு. ஏன்னா வண்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. பட் எல்லாரும் வேகனாரோட சேல்ஸ் யூஸ்டு கார் மார்க்கெட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நியூ வேகனாரே கிடைக்கும். இந்த பிக் வேகனாரே அவங்களுக்கு 5 lakhs அந்த ரேஞ்சிலே வந்து கிடைச்ச வேகனார்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதனால இப்போ நியூ வேகனார் பத்தி பேசும்போது 1.2 லிட்டர் வருதா இல்லை ஸ்டாப் பண்ண? வருது. அதாவது ZXல மட்டும் 1.2 லிட்டர் வருது, 4 சிலிண்டர். பட் கண்டிப்பா இப்போ ஆக்சுவலாக வேகனார் சேல் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஸ்விஃப்ட்ல 4 சிலிண்டர் இல்லை, வேகனார்ல இருக்குன்றனாலே நிறைய பேர் வேகனாரோட அந்த ZXஐ வந்து போறாங்க. மேபி 100% அது 3 சிலிண்டர் இன்ஜினா மாத்திடுவாங்க, தூக்கிடுவாங்க. கண்டிப்பா இந்த 4 சிலிண்டர் பலினோலையும் மாத்திடுவாங்க, பிரான்ஸ்லயும் மாத்திடுவாங்க. இக்னிஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ ஆகுமானே தெரியல. அதே மாதிரி வேகனார்லயும் அந்த இன்ஜினை வந்து மாத்திடுவாங்க. ஏன்னா அந்த இன்ஜினை வந்து அவங்க நிறைய காருக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் அஃபோர்டபுள்ல கொண்டு வர முடியும். அண்ட் ஃபியூச்சர்ல அவங்களோட மாருதியோட பிளான் வந்து ஹைப்ரிட் தான். ஸோ ஹைப்ரிடுக்கு அடாப்ட் பண்ண இன்ஜின் தான் அந்த இன்ஜின். ஸோ ஜப்பான் மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்மார்ட் ஹைப்ரிட் கிடையாது, ஃபுல் ஃபிளெஜ்டு ஹைப்ரிட். நம்ம டொயோட்டா மாதிரி. ஆமாம், இப்போ கிராண்ட் விட்டாரெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டு ஹைப்ரிட்ஸை அந்த காரில் வந்து கொடுக்க முடியும். மேபி நெக்ஸ்ட் இயர் மாருதியோட பிளான் வந்து அதுவாக தான் இருக்கும். ஓகே, நான் இப்போ அப்படியே நம்ம அடுத்த கம்பெனி போவோம். ஹோண்டாவில் என்னென்ன காருன்னு சொல்லிடுறேன், இயரோட சொல்லிடுறேன். அமேஸ் ஒரு 2019 கிடைக்கும், ஜாஸ் 16, சிட்டி 15 அந்த ரேஞ்சில் கிடைக்கும், ஓல்டு சிவிக் ஒரு 13-14 அந்த ரேஞ்சில் கிடைக்கும், WRV BRV 15-16, பிரியோ அது ஒரு 16-17 2016-17 அந்த ரேஞ்சில். பட் ஆனால் நான் ஹோண்டாவில் யூஸ் கார் போறீங்க அப்படின்னா அந்த அண்டர் 5 lakhsல போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அமேஸ் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அமேஸ் வந்து நல்ல கண்டிஷன். அமேஸ் 3.5க்கெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன். ஒரு 60,000 கிலோமீட்டர் ஒன்று. ஏன்னா பெட்ரோல் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆமாம், அமேஸில் டீசலும் கிடைக்குது. பட் டீசல் அந்த 5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு வந்துடுது, 5-5.25 அந்த பட்ஜெட்டுக்கு போயிடுது. இல்லைண்ணா, எனக்கு பர்சனலாக யூஸ்டு கார் போகிறதுல சேஃபர் சைடுன்றதே பெட்ரோல் தான். ஆமா, டீசல் கிலோமீட்டர் ஜாஸ்தியா தான் ஓடி இருக்கும். ஒரு 6 வருஷம் இல்ல 7 வருஷம் பழைய டீசல் இன்ஜின் 60,000 கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டர் இல்ல 80,000 கிலோமீட்டர்னு ஓட்டினவங்க ரொம்ப ரேரா இருப்பாங்க.
ஆமாம் 5 வருஷத்துல மினிமமா ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓட்டுறவங்க தான் டீசல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிலோமீட்டர்ஸ் கம்மியா இருந்து டீசல் உண்மையிலேயே கம்மியா இருந்துச்சுன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். பட் கம்மியா இருக்குன்னா ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதை எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு. ஆமா இப்போ அதனால நம்ம டிவி வச்சிருந்த போது 5 years 80,000 kilometers நம்ம தான் ஓட்டிருந்தோம். ஆனா அந்த 80,000 kilometers பார்த்தா 3 வருஷத்துல ஓட்டிட்டோம். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம பெருசா வெளியில எடுத்துட்டு போகாதனால இருந்துச்சு. அதை வெளியில எடுத்து ப்ராப்பரா நம்ம 3 வருஷத்துல எப்படி ஓட்டிருந்தோமோ அது மாதிரி ஓட்டிருந்தோம்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர் தாராளமா தாண்டி இருக்கும். அதாவது இந்த டிவி மாதிரியான கதை வந்து வேற. பட் இந்த சின்ன கார்ல எப்படின்னா மைலேஜ் நல்லா கொடுக்கும். ஸோ கொடுக்கணும் போது நம்ம அதிகமாக அதை ரன் பண்ணுவோம். ஸோ அது ஒரு விஷயம் முக்கியமா இருக்கு. மைலேஜ் கொடுத்துச்சுன்னா நம்ம பைக்கோட கார் அதிகம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் பிரான்ஸே 25,000 கிலோமீட்டர் ஓடிருச்சு. அதுவும் 1.5-2 வருஷம் ஆகுதா? கரெக்டா 2 வருஷம். 2 வருஷத்துல 25,000 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 3 வருஷம் போச்சுன்னா 50-60,000 கிலோமீட்டர் ஈஸியா கடந்துரும். பட் பிரான்ஸோட யூசேஜுக்கு அப்படி இருக்கு. பட் நம்ம வச்சிருந்த சாண்ட்ரோலாம் 2 வருஷத்துல 60,000 கிலோமீட்டர் ஓடுச்சு. ஆமா ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்போது அது மாதிரி இருக்கிறவங்க இதுல இருப்பாங்க. ஸோ அதனால ஹோண்டா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல அமேஸ் வைங்க. அமேஸ்க்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கு இப்போதைக்கு பார்த்தா. நல்ல இன்ஜினும் கூட. அந்த இன்ஜினு ஜாஸும் சேம் இன்ஜின், அதனால ஸ்பேர் பிரச்சனை வராது. ஜாஸை பொறுத்த வரைக்கும் சரி, பிரியோ பொறுத்த வரைக்கும் சரி, ஒரே இன்ஜின் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் பிரச்சனை வந்து வராது. பட் ஜாஸ் வந்து நான் பார்த்த வரைக்குமே ஏன் இவ்வளோ ரேட் சொல்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா அமேஸோட ஜாஸை விலை அதிகம் சொல்றாங்க. 6 lakhs 5 lakhs எல்லாம் கேட்குறாங்க. ஜாஸ் நல்ல கார் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்பர்ஸே ரொம்ப கம்மியாக பண்ண கார் அது. ஸோ அமேஸோடைய அதிகமான காஸ்ட்டுங்கும் போது எனக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனாக தோணுது அமேஸை தான் தோணுச்சு. ஸோ அமேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சு பாருங்கள். ஒரு sub 4 meter செடானாகவும் இருக்கும். நல்ல கம்ஃபோர்ட், நல்ல சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் சூப்பரான இன்ஜினு, டீசெண்டான மைலேஜ் கொடுக்கும். ஆவரேஜாக ஒரு 16 வரைக்கும் அந்த வண்டியில் மைலேஜுங்கிறதும் எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி ஒரு 5 lakhsல வந்து நீங்கள் சிட்டி போகிறீங்கன்னா ஐ திங்க் 3rd gen சிட்டி அதெல்லாம் வந்து கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், 4th gen சிட்டியுமே அண்டர் 5 lakhsல கிடைக்குது தான். 4th genமே கிடைக்குது, அது ஓகே. 4th gen கிடைச்சா தாராளமாக எடுக்கலாம். 3rd genன்னும் போது ஒரு சில பேர் நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்க இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு தடவை சிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிட்டு எடுங்க, வண்டி நல்லா இருக்கா என்ன. நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் எது போகலான்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ சொன்னது எல்லாமே ரீசேல் வேல்யூல கூட இருக்கிறது. இந்த பிரியோ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது ரீசேல் வேல்யூ கம்மி. அது வந்து பூட் ஸ்பேஸை நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிஆர்வி ஆர் டபிள்யூஆர்வி போத் டீசல் ஆர் பெட்ரோல் ரெண்டுத்துலையுமே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரீசேல் கம்மி, கொஞ்சம் உனக்கு லேட்டஸ்ட்டாக வெஹிக்கிளுமே அவைலபிள். பட் என்னன்னா இப்போ நம்ம பிஆர்வி டபிள்யூஆர்வி சொல்லும் போது அதை தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒரு யூஸ்ட் கார்னு எடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ புது கார் மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஷோரூம் போயிட்டு ஒரு காரை ஃப்ரீஸ் பண்ணி வாங்கிட்டு வர கதை யூஸ் காரில் கிடையாது. யூஸ் காரை பொறுத்த வரைக்கும் நம்ம போனோம்னா 10 ஷோரூம் போய் ஏறுவோம், 10 மாடல் காரை பார்ப்போம், 10ல் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். அதுதான் கரெக்டும் கூட. ஆமா, அதான் கரெக்ட். நீங்க ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்காங்க இல்ல ரிலேட்டிவ் வச்சிருக்காங்கன்னா அந்த கார் பிடிச்சி எடுக்கிறது வேற. பட் ஒரு ஷோரூம் போறீங்கன்னா 10 காரை போய் சுத்தி பார்த்து அதுல ஒரு காரை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் ஒரு பெட்டரான ஒரு எடுக்க முடியும், ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் கம்மியா இருக்கும். பட் டபிள்யூஆர்வியும் சரி பிஆர்வியும் சரி நல்ல மாடல் தான். அதே மாதிரி இதுவுமே பிரியோ நிறைய பேர் என்னன்னா பிரியோ போறதுக்கு நம்ம ஏன் ஆல்டோ ஏஸ்டார் மாதிரி போயிடக்கூடாதுலாம் யோசிப்பாங்க. பட் உனக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜின். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான கார்ல பிரியோவும் ஒன்று. எனக்கு அந்த ரியர் டிசைன்லாம் வந்து பார்க்க ரொம்ப அந்த கிளாஸ்லேயே வந்து பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிட்டி யூஸுக்கு ரொம்ப கரெக்டாக நம்ம பிரியோவை சொல்லலாம். அது பிரியோ நிறைய பார்த்தீங்கன்னா சிவிடி இருக்கு. ஆமாம், தமிழ்நாட்டிலே நிறைய பேர் சிவிடி வந்து வச்சிருக்காங்க யூஸ் காரு. அதனால சிவிடி கூட போகலாம் பிரியோவை பொறுத்த வரைக்கும். அதாவது ஹோண்டானாலே சிவிடினா அது ஹோண்டா தான். நம்ம வந்து தாராளமாக அவங்களை நம்பி போகலாம். ஓகே, அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ல நான் இதில் நீ ஹுண்டாய் விட்டிய ஹுண்டாய் இருக்கு லிஸ்ட்ல சொல்றேன். ஏன்னா மாருதிக்கு அடுத்து ஹுண்டாய் தான் வருவோம், நீ அப்படியே ஹோண்டா போயிட்டியே அப்படின்றது கேட்குறேன். ஹுண்டாய் நான் லிஸ்ட்ல வச்சிருக்கேன், அது 9th லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதனால சரி ஓகே, நீ கேட்கறதுனால நான் ஹுண்டாய்க்கு வரேன். ஹுண்டாயில பார்த்தேன் அப்படின்னா வெர்னா, நியூ சாண்ட்ரோ கிடைக்கும்.
இது i10 i10 கிராண்ட் i20 i10 ஆர் கிராண்ட் i20 இது வரும். எலன்ட்ரா வரும். இதுல எது சொல்லலாம்? இல்லை அண்டர் 5 lakhsனா எல்லாருமே ஃபஸ்ட்டு ஹுண்டாயில ப்ரிஃபர் பண்ணுறது i20 தான். ஸோ ஃபஸ்ட்டு i20க்கு தான் போவாங்க i10 காட்டிலும். i10 காட்டிலும் ஏன்னா i10 வந்து நமக்கு 3 lakhsலேயே கிடைக்குது, 2.5லேயே கிடைக்குது, நம்ம ஏன் i10 போகணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாருமே i20 தான் வந்து போவாங்க. நிறைய எலைட் i20 வந்து கிடைக்கும். ஆமாம் கிடைக்கும். டிசைனாகவும் பெட்ரோல் வண்டி நீ 5 lakhs எடுத்தனா லோ கிலோமீட்டர்லேயே தாராளமாக எடுக்கலாம். நம்ம கிட்டேயுமே பார்த்தோன்னா ஒரு ஒயிட் பெட்ரோல் வந்து அண்டர் 5 lakhs அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அது வந்து நிறைய பேர் i20 வந்து அண்டர் 5 lakhsல தேடுவாங்க. சூப்பரான ஆப்ஷன், தாராளமாக எடுக்கலாம். அதுவும் அந்த எலைட் i20 டிசைனே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு டிசைனில் வந்து இருக்கும். அது எடுக்கலாம். சிஆர்டிஐ வந்து கொஞ்சம் பார்த்து எடுங்க. நிறைய சிஆர்டிஐல்ஸில் நாங்கள் பார்த்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கிற வண்டிகள் தான் வருது. இப்போ எங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் எதாவது கேட்குறாங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் ஒன்று சிஆர்டிஐலாம் எடுத்துகிட்டு வராங்க. அதுமாரி i10ம் 5 லட்சம்னும் போது எல்லாரும் i10 கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா சின்ன காரு ஏன் i10 போகணுமான்றதும் யோசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். i10 சாண்ட்ரோ வந்து 5 lakhs பட்ஜெட்டுன்னு போகும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க. 3 வரைக்கும் i10க்கும் சரி சாண்ட்ரோ வரைக்கும் வருவாங்க. பட் 5ன்னும் போது எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி எப்படி பலினோ, ஸ்விஃப்ட், டிசைரோ அது மாதிரி இங்கே வந்து i20 ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் அந்த ஹேட்ச்பேக்கில் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வெர்னாவும் கிடைக்கிது. எலன்ட்ரா வேணான்னு சொல்லுவேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதோட ஸ்பேர்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு அதை வாங்கிக்கிட்டு ஸ்பேர் அது இதுன்னு கிடைக்கலன்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. வெர்னா கிடைக்குது, வெர்னா பாருங்கள். வெர்னா நல்ல வண்டி தான். ஸோ அதனால் அது நீங்கள் வந்து பார்க்கலாம். i10 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உண்டாகி பொறுத்த வரைக்கும், சாரி i20. ரெண்டாவதா i10 சாண்ட்ரோ வந்து போகலாம். பட் ரொம்ப i10 சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா 2000 அதாவது லேட்டஸ்ட் சாண்ட்ரோ வந்து 19லேயோ 2020ல ஸ்டாப் ஆனிச்சு. அந்த வெஹிக்கிள் கிடைக்கும். ஒரு 15,000 20,000 கிலோமீட்டரில் ஓடின வெஹிக்கிள் கிடைக்கும். லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னும் போது போகலாம். அடுத்து இது. பட் எலன்ட்ராலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் வேணாங்கிறதான் உண்மை. சரி, அடுத்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெனால்ட். ஸோ ரெனால்ட்டில் 3 காரு: டஸ்டரு, ட்ரைபரு, லார்ஜு. இயரும் சொல்லிடுறேன். டஸ்டரும் லார்ஜும் 2016 அந்த ரேஞ்சுக்குள்ள. ட்ரைபர் வந்து 20க்கு மேலேயே கிடைக்கும். ஆமாம், வச்சுருவாங்க. இதில் எது போகலாம்? தாராளமாக ட்ரைபர் வந்து யூஸ் கார் மார்க்கெட்டில் பீக்கில் போகிற ப்ராடக்ட்டில் ட்ரைபரும் ஒன்று. இப்போது ஆஃப்டர் மார்க்கெட் சிஎன்ஜி வேறு அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கம்பெனிலேருந்தும் பண்ணுறாங்க, வெளியிலையும் இருக்குது இப்போ. பட் கம்பெனிலேருந்து பண்ணித்தர மாட்டாங்க யூஸ்டு காருக்கு பண்ண மாட்டாங்க. நியூ கார் எடுக்கிறோன்னா பண்ணுறாங்க. பட் ஆனால் இப்போ அதுக்கான டிசைன் கிடைச்சிருச்சுல, எப்படி டேங்கை வைக்கணும் கொள்ளணுன்ற டிசைன் வந்துருச்சுல. ஸோ அதனால் யூஸ்டு சிஎன்ஜி பண்ணிக்கலாம். பீக்கில் சேல் ஆகுதுன்னு சொல்லலாம் ட்ரைபர் பொறுத்த வரைக்கும், அது யூஸ்டு காரில் எக்ஸ்பெஷலி. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான 5 சீட்டராக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து ட்ரைபர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நல்ல வண்டி, அதனால் தாராளமாக அதை உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சு. கைகர்லாம் இருக்குது இந்த பட்ஜெட்டில். பட் ஆனால் நான் இன்னும் கைகர் கிடைக்கும். பட் ரொம்ப கைகர் கிடைக்கிறது ரேர் தான் யூஸ் காரில். டஸ்டர் எடுக்கலாம். இந்த 85 PS வந்து டீசெண்டான மைலேஜும் கொடுக்கும். டஸ்டருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்பேர்ஸ் இப்போ வரைக்கும் கிடைக்கிது தான், பிரச்சனை இல்லை. டஸ்டருக்கு ஸ்பேர் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ரொம்ப ரேர், ஒரு 3-3.5 ரேஞ்சிலே கிடைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுவும் டீசல் இன்ஜின் லார்ஜெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா 1 கிலோமீட்டர் நல்லா போய் ஓட்டியிருப்பாங்க. ஸோ இல்லை, அது யாருக்கும் மக்கள்கிட்ட அது ஒரு ஆப்ஷனாக இல்லை. ரெனோ பொறுத்த வரைக்கும் ட்ரைபருக்கு போகிறாங்க, அதுக்கு அடுத்து டஸ்டருக்கு போயிடுறாங்க. ஸோ டஸ்டர் வந்து எடுங்க. 5 லட்ச ரூபாய்க்கு தாராளமாக எடுக்கலாம். நிறைய மாடல் வந்து இருக்குது. டஸ்டரோட பெட்ரோல் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த சமயத்தில் டீசல் தான் அதிகம் விற்றாங்க. அதுவும் அந்த 85 PS தான் அதிகம் கிடைக்கும். அது நல்ல மைலேஜும் கொடுக்கும். அதனால் அதுவும் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட்டில் வேறு கம்பெனி வச்சுருந்தேன். அதை சொன்னேன்னா ஏன்டா உன்னை விட்டுட்டு ஏன் போகிறேன்னு சொல்லுவேன். அதனால் மகேந்திராவுக்கு வந்துடுறேன். நான் நிசான் வச்சுருந்தேன், மகேந்திராவுக்கு வரேன். மகேந்திராவில் என்னென்ன வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா TUV 300 2016 மாடலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா XUV 500 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, XUV 500 என்கிட்டயே அவைலபிளாக இருக்குது. ஒரு 4.5 lakhsல 2 ஓனர் கண்டிஷனில் லோ கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிள் ஒன்று இருக்குது. ஸோ அதனால XUV 500, பொலேரோ, ஜைலோ அண்ட் ஸ்கார்பியோ ஓல்டு ஜென்ரேஷன் தான், இப்போ உள்ளது கிடைக்காது. இப்போ இதில் எது போகலான்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் எல்லாமே டீசல் இன்ஜின்ஸ் தான்.
எல்லாமே டீசல். நீங்கள் எது போனாலுமே டீசல் இன்ஜின் தான். அதுவும் மகேந்திராவோட யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் மார்க்கெட் யூசர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க சிட்டியை காட்டிலும். அதனால என்னன்னா ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ண வெஹிக்கிள்ஸ் மகேந்திராவில் நிறையவே இருக்கும். லைக் பொலிரோலாம் நம்மளே பார்த்துருக்கோம், கிலோமீட்டர்ஸ் நிறையா ஓட்டியிருப்பாங்க, சஸ்பென்ஷன் டேமேஜ் ஆகிருக்கும். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ண ஆட்கள்கிட்ட தான் பொலிரோ, ஜைலோ எல்லாமே வந்து இருக்கும். ஜைலோ வந்து மேக்ஸிமம் டீபோர்டு, லோ கிலோமீட்டர்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. லோ கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை நம்ப வேணான்றது. அதனால ஜைலோவை நல்ல வண்டி தான், பட் உங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுத்துருங்க. ஏன்னா அதை போய் நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், 6-7 மாசமா தேடிக்கிட்டே கிடப்பீங்க. ஜைலோ வண்டியெல்லாம் இருக்கு, இல்லைன்னா சொல்லுது, எடுத்தா நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பழைய வண்டிகள்ல இந்த ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஆமாம், பொலிரோ எடுத்தாலுமே சரி, டியூவி போனாலும் சரி, அதுவும் ஸ்கார்பியோ எதுலேயுமே அந்த ரஸ்ட் இஷ்யூ வந்து இருக்கும். அதனால நீங்கள் வந்து மகேந்திரா ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பழைய ப்ராடக்ட்ஸில் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த அண்டர் 5 lakhsல போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னும் போது பகல் நேரங்களில் போய் தெளிவாக வண்டியை சுற்றி பார்த்து முடிஞ்சால் ரேம்பில் ஏற்றி சேஸ்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு எடுங்க. ஆனால் மகேந்திராவில் ரொம்ப அதிகமான ரஸ்ட் இஷ்யூ மகேந்திரா டாட்டாலையும் இருந்துச்சு, மாருதியிலே இருந்துச்சு. பட் என்னன்னா இதெல்லாம் ரூரல் மார்க்கெட்டில் ஓடுற வண்டி மகேந்திராஸ். மோஸ்ட்லி சிட்டியில் எடுக்கிறவங்க, இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் பொலிரோ இருக்காங்க, பட் பொலிரோ வச்சிருக்கிறவங்கள காட்டிலும் சின்ன ஹேட்ச்பேக் வச்சிருக்கவங்க அதிகம். ஸோ நீங்கள் சென்னையில் தேடுறீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே பொலிரோ கிடைக்கிறத விட ஹேட்ச்பேக்ஸ் அதிகம் கிடைக்கும். பட் இதே பொலிரோலாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி இந்த கிராமப்புற பகுதிகள், புதுக்கோட்டை அந்த ஏரியாக்கள்ல, நாகப்பட்டினம் அந்த சைடில் இருக்கிறது தான் இருக்கும். அது மாதிரி பொலிரோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே உள்ள மக்கள் தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு இருக்கிறவங்க தான் அதை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்ல ஒரு தடவை சேஸ் கீஸ் எல்லாம் இருக்கா என்னன்ற பாருங்க. இன்ஜின் மகேந்திரா நல்ல இன்ஜின் தான், இன்ஜினில் பெரிய இது இருக்காது, பட் ஒரு தடவை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிட்டு எடுக்கிறது பெட்டர். ஸோ இந்த அண்டர் 5 lakhsலாம் மகேந்திரா ப்ராடக்ட்னா எனக்கு தெரிஞ்சு டியூவிக்கு நிறைய ஃபோன்ஸ் எனக்குமே வந்துச்சு. நம்ம முன்னாடி டிவி வச்சிருந்தோம்லாம் வீடியோ பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேட்பாங்க, சார் டிவி ஒன்று பார்த்துருக்கேன், இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்வாங்க. அப்போதான் எனக்கு தோணும் நம்ம தான் ரேட் கம்மியாக விற்றுட்டோமோ அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துட்டோம். ஏன்னா இப்பயுமே நம்ம என்ன வருஷம் மாடல், 18 மாடல், இப்பயுமே 18 6.5 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 வருஷம் முன்னாடி வித்தப்பயே அது 5.5 லட்ச ரூபாய்க்கு தான் விற்றோம். ஸோ அதனால ரொம்ப கடுமையான விலை சொல்றாங்க டியூவிக்கு. அவ்வளோ ரீசேலா இருக்குன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம 2018 எடுத்தப்ப பெருசா நம்பர்ஸ் அந்த வண்டி பண்ணாது. அந்த நம்ம போனதே பொலேரோ எடுக்க போனோம். பொலேரோ எடுக்க போகும்போது டியூவில சில ஃபியூச்சர்ஸ் இருக்கு, ஏபிஎஸ் ஏர் பேக் இருக்குன்றதால டியூவி போனோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்போ பொலிரோ நியோவா மாற்றினதுக்கு அப்புறம் நம்பர்ஸ் நிறையா பண்ணுது. ஆமாம். ஸோ அதனால அதோட ரீசேல் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சஸ்பென்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ நியூ டிசைன் வேற லான்ச் பண்ணியிருக்காங்க. டியூவியை காட்டிலும் பொலிரோ நியோவோட சஸ்பென்ஷன் செட்டப் நல்லாயிருக்கும். டியூவி வந்து அப்படியே வந்து பொலேரோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னா ரியரில் வந்து காயில் ஸ்ப்ரிங் தான், பொலிரோவில் வந்து லீவ் ஸ்ப்ரிங்கு, பட் டியூவியில் வந்து காயில் ஸ்ப்ரிங் தான். பட் இருந்தாலும் இப்போ இருக்கும். இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டா உன்னோட சேனல்லையுமே ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த பொலேரோ, நியூ பொலேரோவோடது. அதெல்லாம் அந்த ஆஃப் ரோட்ல ஓடினதெல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பரா இருந்துச்சு அந்த வண்டி. ஸோ நீங்க அந்த வீடியோ பொலேரோ நியூ ஜென்ரேஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வீல்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நியோவும் சரி பொலேரோவும் சரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால மகேந்திரா எடுக்கிறவங்க மகேந்திரான்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மகேந்திரா தான் போவீங்க, வேற செகண்ட் ஆப்ஷன் போக மாட்டாங்க யாருமே. மகேந்திரான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மகேந்திராவில் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது இந்த பொலீரோ, டியூவி, ஸ்கார்பியோ இந்த மாதிரி வெஹிக்கிள் தான். ஒன்றுக்கு 2-3 தடவை வெரிஃபை பண்ணிட்டு எடுங்க. பட் நீ சொன்ன எல்லா வண்டியுமே இந்த அண்டர் 5 lakhsல வந்து கிடைக்கும், அவைலபிளில் தான் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிசானில் டெரெனா, மேக்னெட் அண்ட் சன்னி, சாரி மைக்ரா அண்ட் சன்னி. மைக்ரா ஒரு மேக்னெட் வரும். பட் மைக்ராவோட இன்ஜின் வந்து நிற்பாட்டிட்டாங்க, இப்போ வரது கிடையாது. அவங்களோட மேக்னைட்டில் வரது 1 லிட்டர், பட் மைக்ராவில் வந்து 1.2 லிட்டரு. எனக்கு என்ன வருத்தம்னா ஏன் அந்த 1.2 லிட்டரை டெவலப் பண்ணி பிஎஸ்எக்ஸ் கொண்டு வரலங்கிறதா வருத்தமே. நீங்க சொல்றது நியூ கார் தானே சொல்றேன்? நியூ கார்ல சொல்றேன், ஏன்னா நானும் ஓட்டினேன், பவரே இருக்காது, கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் மைக்ராவோட அந்த 1.2 நல்ல இன்ஜின், பட் ஸ்பேர் அவைலபிலிட்டி ஷோரூமில் அன்றைக்கி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். வெளியில் ஸ்பேர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
அது மாதிரி பேனல்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்குறத விட ஷோரூமில் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிசான் டெரானோ சேம் டஸ்டரோட ஸ்பேர் தான். ஸோ கிரில்லை மட்டும் கலட்டிட்டு நீங்கள் டஸ்டர் கிரில்லை போட்டு கூட நீங்கள் ஓட்டலாம், அந்த லெவலுக்கு சேம் தான். அதனால் நான் டஸ்டருக்கு என்ன சொன்னோனோ அதே தான் இதுக்கும் நிசான் டெரானோவுக்கும் தாராளமாக எடுக்கலாம். இன்ஜின் அந்த 85 டஸ்டரோட கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்குமா? ஏன்னா இது டஸ்டர் வந்து இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது ஒரு 17-18 கூட வரும். அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க மாடல் கூட நீ அந்த 5 lakhsல எடுத்துடலாம். ஆமாம், டஸ்டரை விட சன்னி நிசானில் வந்து கம்மி தான், டெரானோ வந்து கம்மியாக தான் கிடைக்கும். பட் சேம் டிசைன் அதான் சொன்னேன். கிரில்லை மாற்றினீங்கன்னா அது டஸ்டர் ரீபேட்ஜடு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல பலினோ, கிளான்ஸா, எர்டிகா, ரூமியான், கிராண்ட் விட்டாரா, அர்பன் க்ரூசர் சேம் அதே கான்செப்ட் தான் அவங்க பண்ணிட்டு இருந்ததும். இங்கே வந்து நிசான் மைக்ராவாக இருக்கும், அங்கே ரெனோ பல்ஸாக இருக்கும். ஆமாம். ஸோ அதனால் எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது சன்னியை விட்டுட்டியே எடுக்கலாம். ஒரு பெஸ்ட் செடான் பூட் ஸ்பேஸ்லாம் பார்க்குறீங்க, லெக் ரூம்லாம் பார்க்குறீங்க, ஒரு ரொம்ப மிகைப்படுத்தியில் ஒரு கம்ஃபர்டான ஒரு ப்ரீமியம் காருக்கு நிகராக ஒரு லெக் ரூம் ஸ்பேஸோடு இருக்கக்கூடிய ஒரு கார்னா சன்னி. பட் டர்போ அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சன்னி போகிறீங்கன்னா மேஜராக ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க, ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. அது என்னன்னா ஸ்பீட் பிரேக்கர்ல தட்டும் வண்டி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. எதுல விட்டீங்கன்னாலும் டக்குன்னு வந்து பின்னாடி ஸ்பீட் பிரேக்கர் வந்து தட்டும். ஃப்ரண்ட்ல கூட இல்ல, பூட் ஸ்பேஸ் பெருசு, அதாவது பின்னாடியே தட்டும். வீலை தாண்டி பூட் ஸ்பேஸ் வரும். ஸோ வீல் ஏறி இறங்கி அதை அமுங்கும் போது பூட் மட்டும் தனியா ஸ்பீட் பிரேக்கர்ல வரும். அந்த பிரச்சனை, அதனால அந்த பிரச்சனை இருக்கு. அதனால அதை மட்டும் யோசிச்சுங்க. உங்க ரொம்ப ரூரல் சைட்லாம் எடுக்கிறீங்கன்னும் போது அது ரொம்ப அடிபடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது மட்டும்தான். ஆனா சன்னி ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். கார் இல்லை, அது கார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீ ஒர்க் பண்ண கம்பெனியான Volkswagen. Volkswagenல நான் மொத்தம் 3 கார் வச்சிருக்கேன், ஆமியோ, வென்டோ அண்ட் போலோ. ஒரே விஷயம், Volkswagen, ஸ்கோடா மாதிரி கார்ஸ் போறீங்கன்னா அந்த சர்வீஸை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்த்துங்க. ஆமாம், அது ஒன்று தான், நல்ல கார் தான். பட் அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து போகலாம். ஏன்னா எனக்கும் போலோ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச கார். ஆனால் நான் ஒரு இப்போ இருக்க சூழல்லையே சொல்கிறேனே, என்னைய போய் ஒரு போலோ நல்லா இருக்குப்பா 4.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க எடுத்துக்க, ஒரு 80,000 கிலோமீட்டர் ஒன்று டீசல் வண்டின்னு சொன்னாங்கன்னா நான் ஒரு செகண்ட் யோசிப்பேன். என்னதான் நான் போலோவோட ஃபேன் பாயாக இருந்தாலும் யோசிக்கிற காரணம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். என்னோட வருமானத்துக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட உண்மையிலேயே நான் வந்து ஒரு 1.5-2 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆள் இல்லை, 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆளா இருந்தா அதை என்னால மெயின்டைன் பண்ண முடியும். சராசரியா ஒரு 30,000 40,000 ஒரு 50,000 வருமானம் வாங்குறவங்களால அந்த காரை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, நான் சேல்ஸ்ல இருந்தப்பயே எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மீட் பண்ற கஸ்டமர் மினிமமா 60,000 சேலரியில இருக்கிறவங்களா இருக்கணும்னு வாங்க. நான் சொல்றது 19-20 காலகட்டத்திலேயே நான் சொல்கிறேன். ஸோ மினிமமாக 60,000 சம்பளம் வாங்குற கஸ்டமரை நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் அதுக்கு கீழே உள்ள கஸ்டமரால் நம்ம வண்டியை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்டைன் பண்ண முடியும்னா போலோ சூப்பர் கார், வென்டோவும் அடிச்சிக்கவே முடியாது. 5 lakhs 3.5 lakhs அந்த ரேஞ்சுக்குலாம் இப்போ போலோ பெட்ரோலை கூட மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் டீசல் கொஞ்சம் செலவு வச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு இன்ஜெக்டர் போயிடுச்சுன்னா சாலிடாக 60,000 ரூபா செலவாகும். அப்போ ஃபியட் சேம், ஃபியட் போனாலும் சரி, ஃபோர்டு போனீங்கனாலும் சரி, ஃபோர்டாவது பரவாயில்ல, லேட்டஸ்ட் மாடல்ஸே நிறைய கிடைக்குது, அதை கூட மெயின்டைன் பண்ணிடலாம். ஆனால் ஃபியட்டு, ஸ்கோடா, Volkswagen ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் வந்து ஆகும்னு சொல்லலை, ஆனால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்கிறேன். நீ இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். நான் அதனால் அதை வந்து அந்த 2 கம்பெனியில் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபியட்டில் போனீங்கன்னா புண்டோ, லீனியா, சேம் அதே தான், இந்த 2 தான். ஃபியட், புண்டோ, லீனியா அதெல்லாமே கிடைக்கும். பட் செலவு பண்ண முடியுமான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்கோடாவை பொறுத்த வரைக்கும் ரேபிட் கிடைக்கும், வேணாம் தான். அதான் வென்டோ, ரேபிட்டு அதெல்லாம் வந்து இதே தான், சேம் இதே தான். ஏன்னா வென்டோ ரேபிட்ல பெட்ரோல் ரொம்ப ரேரு, போனால் டீசல் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த 1.6 கிடைக்கும், இல்லை 5 கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம்னா 5 கிடைக்கும், 1.5 டீசல் வந்து கிடைக்கும். நல்ல கண்டிஷன், பக்கா கண்டிஷனில் இருக்குது. அந்த சர்வீஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இருக்கிற தஞ்சாவூர், இங்கே ரொம்ப மினிமம் பீப்புள்ஸ் தான் இதை ஜெர்மன் கார்ஸை சர்வீஸ் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே பார்க்குறது இல்லை.
அந்த ஜெர்மன் கார்ஸை சர்வீஸ் பார்க்கறக்கூடிய சர்வீஸ் சென்டர் கொண்டு போனோம்னா ஆல்ரெடி ஒரு 15 கார் நிக்குது ப்ரோ, நீங்க வந்து அடுத்த வாரம் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்ற சூழல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை வீடியோ பார்க்குற நீங்க ஒரு மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கீங்க கொள்றீங்கன்னா, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இதை ஜெர்மன் கார்ஸை சர்வீஸ் பண்ண கத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, நீங்க இங்க இல்ல ப்ரோ, நான் வந்து இந்தியால சொல்லல, நீங்க இந்தியால நான் சொல்லல, நீங்க அப்ராட் போனீங்கன்னா செம்ம வேல்யூ இருக்கு ஜெர்மன் கார்ஸ் மெக்கானிக்ஸுக்கு. ஜெர்மன் கார் உங்களுக்கு டூல்ஸ்ல இருந்தே எல்லாமே டிஃபரன்ஸ் ஆகும். அதனால நீங்க அதை நோக்கி கத்துக்கிட்டீங்கன்னா இது பண்ணலாம். ஏன்னா எல்லாமே அல்லாங்கி நம்ம நார்மல் இந்தியன் கார்ஸ்க்கு வர மாதிரி டூல்ஸ் வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கக்கூடிய இந்த ஷோரூம்ஸ்லாம் கொள்றேன் அப்படின்னும் போது சில பசங்களாம் புதுசா வந்து சர்வீஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, கொள்ளுவாங்க. அவங்கள்ட்டே நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச வரைக்கும் சம்பளம் கம்மியா இருந்தாலும் நீ போய் ஜெர்மன் காரை கத்துக்கிட்டு வா. ஃபோக்ஸ் வேகன்ல வேலைக்கு போய் சேரு, இல்லை ஸ்கோடால சேரு. ஏன்னா ஃபோக்ஸ் வேகன் ஸ்கோடா தான் பேஸு. நீங்கள் எடுத்தவொன்னே ஆடி பிஎம்டபிள்யூல வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபோக்ஸ் வேகன்லையோ ஸ்கோடாலேயோ போய் கற்றுக்கிட்டா அடுத்து ப்ரீமியம் கார் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டா செம ஸ்கோப் இருக்குது. அதுவும் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அது பாருங்கள். அண்டர் 5 lakhsல கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. அதுதான் என்னோட கருத்து. அந்த 3 கம்பெனியுமே கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது தான் பெஸ்ட். ஸ்கோடா போனாலும் சரி, ஃபியட் போனாலும் சரி, ஃபோக்ஸ் வேகன் போனாலும் சரி. ஃபோர்டு ஏன்னா ஃபோர்டில் 3 கார் இருக்காது, சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சொல்லு. நான் ஃபோர்டு எடுத்தோடனே நமக்கு வந்து கம்பெனி விட்டு போயிடுச்சுன்றது தான் வரும் உனக்கு. ஈகோ ஸ்போர்ட், நியூ ஃபிகோ அண்ட் ஆஸ்பர், அதாவது கடைசியாக வந்தது அதுமாரி ஆல் நியூ ஃபியஸ்டா வந்து அந்த ஃபியஸ்டா குளோபல் ஃபியஸ்டான்னு அந்த ஃபியஸ்டாவும் கிடைக்கும். எல்லாமே சூப்பரான காரு, அடிச்சுக்கவே முடியாது. இன்னைய காலகட்டத்தில் அந்த காரெல்லாம் மிஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. டீசலும் கிடைக்கும், பெட்ரோல்லையுமே கிடைக்குது நிறைய காரு. அண்டர் 5 lakhsல தாராளமாக வந்து பார்க்கலாம். சர்வீஸ் சென்டர்ஸும், அதாவது சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது, நீங்கள் சர்வீஸ் சென்டர்லையும் விடலாம். இல்லைன்னா நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஃபோர்டு டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதை எங்கே வேணாலும் விட்டு வேலை பார்த்துக்கலாம். ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி பிரச்சனை இல்லை, தாராளமாக வந்து கிடைக்குது. ஒன்ஸ் ஃபோர்டு யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா வேற கார் வந்து போக மாட்டீங்க. பட் டீசல் போகணுன்னும் போது ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், கிளச்சு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது ஃபோர்டுக்கான உரித்தான ஒரு சாபமா என்னன்னு தெரியல. கிளட்ச் மட்டும் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக இருக்கும். பெட்ரோல் மைலேஜ் கம்மி, டீசல் மைலேஜ் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஈகோ ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா 18-19 வரைக்குமே தரும். அதுவும் ஃபியஸ்டாவும் சரி இல்லை ஃபிகோ போறீங்கன்னு சரி 20+ தாராளமாக கொடுக்கும். கிளச்சு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது ஒன்று தான் டீசல் பொறுத்த வரைக்கும். மற்றபடி சூப்பர் இன்ஜினு, சரியான இன்ஜினு, மெயின்டெனன்ஸ் பெருசாலாம் செலவே. இன்னொன்று தெரியுமா, அந்த வண்டிலாம் வந்து இப்பயுமே சர்வீஸ் சென்டர் ஈகோ ஸ்போர்ட்லாம் விட்டினா 8000 ரூபாய்க்கு மேலே சர்வீஸ் காஸ்ட் வராது, கம்மியாக தான் வரும். அவங்க விட்டப்ப ஃபோர்டு இருந்தப்ப அவங்க மார்க்கெட்டிங்கே எப்படின்னா 3999, அதாவது 4000 ரூபாய்க்கு நீங்கள் சர்வீஸ் பார்த்துக்கலாம் ஈகோ ஸ்போர்ட்டை அப்படிங்கிறதான் அவங்களோட இதாகவே இருந்துச்சு. இப்போவும் ஒரு 10,000-12,000 சர்வீஸ் வந்து பார்க்க முடியுது ஈகோ ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். டீசல் பெட்ரோல், அதாவது நான் சொல்றது ஜெனரல் ஆயில் சர்வீஸ் இந்த மாதிரி கொள்றது. ஏன்னா மாருதியே நீங்க கொண்டு போய் சர்வீஸ் விட்டீங்கன்னா 8000 பில்லு போட்டுறாங்க. ஆமா, எனக்கே வந்துருது 8000. அதனால ஃபோர்டுன்னும் போது அது பரவாயில்லன்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த லக்ஸுரிக்கு அது ரொம்ப அஃபோர்டபுள் தான் அந்த காஸ்ட்ங்கிறது. அடுத்து பார்த்தேன்னா இந்தியன் காரான டாடா. ஆக்சுவலா டாட்டாலாம் முன்னாடியே சொல்லணும், நீ கடைசிக்கு கொண்டு வந்துட்டேன். ஆமா, டாடா கடைசி. ஃபர்ஸ்ட் மாருதி, ஹுண்டாய், டாடா, மகேந்திரா இப்படி தான் வரும். டாடா நான் ஏன் சொல்றேன்னா, டாடா நான் அந்த பட்ஜெட்ல லிஸ்ட்ல ஒரே ஒரு கார் தான் வச்சிருக்கேன், அதுவும் நியூ கார், அதுவும் டியாகோ போயிடுங்க. ஆமா, டியாகோலாம் புதுசே போயிடலாம், ஏன்னா இப்போ ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. மிடில் மாடலே அண்டர் 6 lakhsக்குள்ளே கிடைச்சிருது. அந்த பியூர் மாடல்லாம் வந்து கிடைச்சிருதுன்னும் போது நீங்க புதுசே ட்ரை பண்றது, புதுசு போயிடுறது பெட்டர். ஏன்னா நான் அண்டர் 5 lakhsன்ற போது என்னோட மைண்டே 3 lakhsன்னும் போது டியாகோலாம் ஒரு பெஸ்ட் யூஸ் காரை பொறுத்த வரைக்கும். 3 லட்ச ரூபான்ற போது நான் 3 லட்ச ரூபாய்க்கு மேலதான் ஃபிக்ஸ் பண்ணி 5 lakhsக்குள்ள கொண்டு வரேன். 3 லட்ச ரூபாய் கீழே அதுல நிறைய வண்டிங்க இருக்கு. ஆமா, ஆனா 3 லட்ச ரூபாய் தாண்டி நீங்க போகும்போது டியாகோ புதுசு போயிடலாம். மத்த டாடா காரை போய் 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறது, அதாவது இதே பட்ஜெட்ல அல்ட்ராஸ் கிடைக்கும், பஞ்ச் கிடைச்சா போலாம். பஞ்சாயத்துலாம் கிடையாது. பட் அல்ட்ராஸ் கொஞ்சம் யோசிச்சு, பழைய அல்ட்ராஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, அது குறிப்பா டீசல்ல இருந்துச்சு. அதனால அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் பாக்குறீங்கன்னா நீங்க பலினோவா வேற ஏதாவது ப்ரிஃபர் பண்ணிருங்க. பட் பஞ்ச் போலாம். டியாகோ முடிஞ்ச வரைக்கும் புதுசே ட்ரை பண்ணுங்க, புதுசே போயிடலாம்.
பஞ்சே புதுசு போகிறது ஓகே தான், பட் முடியலன்னும் போது கூட யூஸ்டு கார் பஞ்சு வந்து எடுக்கலாம். ஏன்னா டிசைனில் ஒரு சேஞ்சும் கிடையாதுல்ல, பழசுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய சேஞ்ச் கிடையாது. அது மாதிரி பஞ்சு அண்டர் 5 lakhsல கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும், அதனால் கிடைச்சா எடுக்கலாம். ஆமாம், ஏன்னா டாட்டாவில் வேற கார் எதுவும் இந்த பழைய கார்லாம் எதையுமே சஜஸ்ட் பண்ண முடியாது, பழைய எதையுமே நீங்கள் போக முடியாது. எல்லாமே அண்டர் 3 lakhs ஆரியா அது எல்லாமே அண்டர் 3 lakhs தான். அந்த 3 lakhs கீழே மேலே அதுக்கு மேலே வந்து அந்த வண்டி எடுக்கிறது லிட்ரலி வேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா. ஏன்னா டொயோட்டா பொறுத்த வரைக்கும் அந்த பழைய இனோவா போவாங்க. ஆமாம், வேற என்ன கார் இருக்கு, எட்டியோஸ் இருக்கு, லிவா இருக்கு. எட்டியோஸ் லிவாலாம் எப்படி சொல்ல, ரொம்ப டீசல் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, பட் கிடைச்சா விட்டுறாதீங்க. எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 5-6 லட்சம் கிலோமீட்டர் அந்த வண்டியை தாராளமா ஓட்டலாம். நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த இன்ஜின் ஓடிக்கிட்டே கிடக்கும், நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி ஓட்டக்கூடிய அண்டர் 5 lakhsல இனோவா அப்படின்ற போது அந்த பழைய இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. டெல்லி கார்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டெல்லி கார்ஸை பத்தி சொல்றதுனால சொல்றேன். நம்ம ஆக்சுவலி ஒரு திண்டுக்கல்ல எனக்கு நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஒரு Volkswagen Polo 2011 மாடல் எடுத்திருக்காராம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் எடுத்திருக்காங்க வண்டியை பாண்டிச்சேரியில். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லா பேப்பர் டாக்குமெண்ட்ஸும் பாண்டிச்சேரியில் உள்ள டீலர்ஷிப்பில் கொடுத்துட்டாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு 6 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்காராம் ஆர்டிஓ ஆஃபீஸில். திண்டுக்கல்ல இருக்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதே ப்ராப்பராக தெரியலையா. இல்லை, அது யாருக்குமே எங்கேயுமே தெரியுது இல்லை. நானுமே தஞ்சாவூர் ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் வந்து கேட்டேன். அவங்க சொல்லும் போது தலையே சுத்துது, என்னடா அது, இதெல்லாம் எப்படி இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, HDFC பேங்க் ஹைபாத்திகேஷன்ல இருக்கு. அது அங்கேயிருந்து மெயில் போடணும்னு வாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த கேஸ்ல இவரு பாண்டிச்சேரியில இருக்க டீலர்கிட்ட வாங்கியிருப்பாங்க, அவங்க சென்னையில இருக்க யார்ட்டையா ஒருத்தவங்கிட்ட வாங்கியிருப்பாங்க, டெல்லியில ஒருத்தன் வாங்கியிருப்பான், அவன் ஒரு பஜார்ல இருக்கக்கூடிய காரை எடுத்து வந்திருப்பாங்க. அந்த பஜார்ல ஓனரும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதை 3-4 செயின் தாண்டி போய் அந்த ஓனரை பிடிக்கிறது சாத்தியமே இல்லை. நான் கஸ்டமர்கிட்ட சாத்தியம் இல்லை சார், அவங்க என்ன பண்ணி தர சொல்லி சொன்னாங்க, ஏதாவது பண்ணி கொடுங்க சார், நீங்கள் அவ்வளோ கிளியராக சொன்னீங்கல்ல, கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இது பாசிபிளே இல்லை ரிஜிஸ்டர் பண்ணுறது. இல்லை, எப்படின்னா முடியாதுன்னு கிடையாது, ரொம்ப அலைச்சல். அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பொறுமையெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ உள்ள அந்த கஸ்டமர் 60,000 ரூபா நான் தரேன் ரெஜிஸ்ட்ரேஷன், தனியா 30,000 ரூபா கூட நான் தரேன் சார், எனக்கு பண்ணி கொடுங்கன்றாங்க. அந்த 1 லட்ச ரூபா செலவு பண்றதுக்கு 1.5 லட்ச ரூபாய் எடுத்தாங்க. அதுக்கு 3 லட்ச ரூபாய் டிஎன்லேயே ஒரு வண்டியை வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆமா, உண்மைதான். அந்த மாதிரி வர பிரச்சனையெல்லாம் இருக்கு டெல்லி கார்ஸ்ல. ஏன்னா டெல்லி காருமே நல்ல ரிவ்யூ போனுச்சு. ஸோ டெல்லி காரை ப்ராப்பரா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதில் வரக்கூடிய சிக்கல்கள், வேற என்ன விஷயங்களை பற்றி பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம அதை ஒரு டிஸ்கஷன் பண்ணி பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே டொயோட்டாவில் இனோவா அண்ட் எட்டியோஸ், அதில் எது எடுக்கலாம்? எட்டியோஸ் தாராளமாக போகலாம், கிடச்சிச்சுன்னா விட்டுறாதீங்க, எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். அதாவது நான் எட்டியோஸ் பொறுத்தவரைக்கும் 1.5 லட்சம் கிலோமீட்டர் கரெக்டாக ஓடி இருந்தால் கூட எடுக்கலாம். அது இன்ஜினில் எந்த பிரச்சனையும் வைக்காது, அதனால தாராளமாக எடுக்கலாம். இனோவா வந்து மேபி உங்களுக்கு இனோவா நீட் இருந்தால் போங்க. ஏன்னா இனோவாவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் கிலோமீட்டர் இனோவானும் போது குறைஞ்சது 2.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டியாக தான் இருக்கும். இல்லை ஓனர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கும். 3 ஓனர் 4 ஓனர் கண்டிஷனில் இருக்கும். ஆனால் பெரிய பிரச்சனை கொடுக்காது இனோவா பொறுத்த வரைக்கும். அதை நீங்கள் லோக்கல் மெக்கானிக்கிட்ட விட்டு கூட ஈஸியாக வேலை பார்த்து கொண்டு முடியும். உங்களுக்கு தேவை இருக்கு, ஒரு நல்ல இனோவாவாக இருக்குது, கிலோமீட்ரு டீசெண்டாக ஓடி இருக்குது, ஓனர்ஷிப் ஒரு 3 நாளும் பரவாயில்ல, வண்டி பாடிலாம் தெளிவாக இருக்குன்னா எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அதுமாரி இனோவாவும் கொஞ்சம் ரஸ்ட் இஷ்யூ பழைய மாடல்லாம் இருந்துச்சு. ஆமாம், இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலான 5 லட்ச ரூபாய்க்கு வந்து இப்போ இருக்க சூழ்நிலை இனோவா கார் எடுக்கிறது அந்த அளவுக்கு அட்வைஸ்ஃபுல் இல்லை. எட்டியோஸ் கூட போகலாம், 8-9க்கு நல்ல காராக கிடைக்கும். அதனால 5 லட்ச ரூபாய் கீழே வந்து நல்ல காராக கிடைக்காது. இதில் இன்னொரு கம்பெனி இருக்கு, பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு இந்த கம்பெனி தெரியாது. சிட்ரான்ல தான் C3 யூஸ் மார்க்கெட்ல கிடைக்குது. பட் புதுசே இப்போ விலையெல்லாம் குறைச்சிட்டாங்க. C3 வந்து ஐ திங்க் அந்த 6.57க்குள்ளேயே புதுசு எடுக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. நான் சிட்ரான்னு என்கிட்ட புது கார் கேட்டாலே நான் ஒரு விஷயம் தான் வந்து சொல்லுவேன். எனக்கு சிட்ரானை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டாக நல்ல ப்ராடக்ட் தான், பட் இன்னும் சர்வீஸ் சென்டர் அது இது நிறைய டெவலப் ஆகணும். ஆமாம்,
நடுவில் கொஞ்சம் டீலர்ஷிப்லாம் க்ளோஸ் பண்ண உடனே பயம் வந்துருச்சு. எனக்கு வந்து இது இருக்குமா இருக்காதா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ திரும்பவும் அவங்க எல்லா இடங்களுக்கும் அந்த ஜீப்போட ஷோரூம்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சர்வீஸ் சென்டர் இருந்தால் போங்க, இல்லைனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வேறு வண்டி போகிறது பெட்டர். சிட்ரான் C3 பொறுத்த வரைக்கும் நான் புதுசுக்குமே சொல்கிறேன், புதுசு போனாலும் சரி பழசு போனாலும் சரி, உங்கள் பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்குது. உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கீங்க, மதுரை மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் இருக்குது. தஞ்சாவூரில் இந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா நாகப்பட்டினம் இந்த சைடெலாம் கிடையவே கிடையாது, ஷோரூம்ஸே வந்து இல்லை. ஸோ அப்படி இருக்க சூழலில் அங்கேருந்து சர்வீஸ் விடலைன்னா எவ்வளோ தூரம் வரணும் அதை யோசிச்சு பாருங்கள். ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது சிட்ரானை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு யூஸில் சிட்ரானா அப்படின்னா அவாய்ட் பண்ணிட்டு வேற போயிடுறது பெட்டர். ஓகே, ஸோ இதுதான் இந்த அண்டர் 5 lakhsல நான் கொண்டு வந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய. ஸோ நான் இப்போ ஓவராலாக சொல்லணும்னா அண்டர் 5 lakhsல பெஸ்ட்டு கார் எதெல்லாம் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னா மாருதியில் பலினோ, ஸ்விஃப்ட்டு, வேகனாரு, டிசையர் இதெல்லாம் போகிறது பெட்ரு. i20 போகலாம் ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும். எட்டியோஸ், லிவா, அதுக்கப்புறம் எட்டியோஸ் வந்து போகலாம். அதுவும் டீசலாக இருந்தாலுமே தாராளமாக வந்து போகலாம். இதெல்லாம் முக்கியமாக அண்டர் 5 lakhsல நீங்கள் பார்க்க வேண்டிய கார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மாதிரி இந்த சைடு டாட்டா போனீங்கன்னா பஞ்ச் பாருங்கள், அது ஒரு அண்டர் 5 lakhsல வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். முக்கியமாக சொல்லலாம் இந்த கார்கள் தான். ஸோ இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ தீபாவளி வேற நெருங்கிட்டு இருக்கு. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் அழைச்சிக்கிட்டு ட்ரெஸ் எடுக்கவோ இல்லை வெளியில் எங்கேயோ பர்ச்சேஸ்க்கு போகிறீங்கன்னா ரொம்ப சேஃபாக போங்க. அதே மாதிரி ஜுவல்ஸ் நிறையா போட்டுட்டு போகாதீங்க. நிறைய இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்களும் ஒரு தடவை சொல்கிறோம், கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போங்க. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்லையும் திங்ஸ் எடுக்கிறதுலையும் இருக்கும். கிட்ஸை கவனிக்காமல் விட்டுற வேணாம், ஏன்னா கூட்ட நெரிசலில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல யூஸ்டு கார் கனல் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.